சென்னையில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் காவல் பூத் அமைக்கப்பட்டு 10 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என சென்னை காவல்துறை தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். இது எப்பொழுது அமைக்கப்பட இருக்கிறது? சாலமன், விவரங்கள் என்ன? சென்னை கிண்டியில அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில பணியாற்றக்கூடிய மருத்துவர் பாலாஜியை நேற்று மருத்துவமனைக்குள்ளே புகுந்து விக்னேஷ் என்ற நபர் கத்தியால குத்திவிட்டு தப்பி சென்றார். இந்த சம்பவமானது தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக விக்னேஷை போலீசார் கைது செய்து அவர் மீது 7 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில இந்த சம்பவமானது மிகவும் தமிழகம் முழுவதுமே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில சென்னை காவல்துறை ஒரு அதிரடி நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகர்ல இருக்கக்கூடிய மொத்தம் 19 அரசு மருத்துவமனையில ஒரு காவல் பூத் ஒன்று அமைக்கப்பட்டு அங்கு 10 காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவார்கள் என சென்னை காவல்துறை தரப்புல ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சென்னையில 9 மருத்துவமனையில இது தொடர்பாக ஏற்கனவே காவல் நிலையம் மற்றும் பூத்துகள் இருக்கக்கூடிய நிலையில இதுல மீதமுள்ள மொத்தம் 10 மருத்துவமனையில தற்போது காவல் நிலைய பூத்துகள் அமைக்கப்பட்டு அங்கு இன்ஸ்பெக்டர் தலைமையிலான 10 காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபடுவார்கள் என சென்னை காவல்துறை தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் இந்த நடவடிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் சென்னை காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.